தீவரையின் அன்பான உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தாய் தமிழ் வந்தனங்கள். இன்று நாம் இந்த காணொலியிலே ஒரு சிறப்பான ஒரு காட்சியை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். இதற்கான முழுநீள காணொலி மிக விரைவிலே வெளியிடப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு சிறப்பு காட்சிகளுடைய கண்ணோட்டத்தை தான் நாங்கள் இதில் பார்க்க இருக்கின்றோம். உண்மையில் இந்த விரிந்து பறந்து போய் கிடக்கிற இந்த பேரண்டத்திலே எத்தனையோ விடயங்கள் இன்னும் பாரம்பரியங்களை பின்பற்றுகின்ற விடயங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மக்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்பது பாரம்பரியத்தை தழுவியதாக அன்று முதல் இன்று வரை பின்பற்றப்பட்டு வருவதை நாம் காண்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இலங்கை திருநாட்டின் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமமாக இருக்கின்ற கதிர்வெளி கிராமத்திலே இன்று வரை இவை சிறப்பாக பின்பற்றப்பட்டு வருகின்ற பதனமார் சடங்கைத்தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது தொடர்பான விரிவான விளக்கங்களை அடுத்து நாங்கள் வெளியிட இருக்கின்ற காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மாடு பிடித்து சடங்கு செய்கின்ற ஒரு வழக்கம் இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகின்ற சூழலிலே மாடு பிடித்தலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற வெடுக்கயிர்களும் அங்கே வழங்கப்படக்கூடிய இடத்திலே வைக்கப்பட்டு பூசிக்கப்படுகிறது. மந்திரங்களும் மதனமார் காவியங்களுக்கும் மத்தியில் வைக்கப்படும் மடைகள், திருச்சடங்கிற்காக கானகம் சென்று மாடுகளை பிடித்து வந்திருக்கின்ற இளந்தாரிகளை ராஜ மரியாதையுடன் அழைத்து வருகின்ற காட்சியைத்தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அரோகரா ஓசையுடன் கட்டப்பட்ட பச்சைகள், பச்சை கட்டலின் போது அழகாக இசைக்கப்பட்ட காவிய பாவனைகள், அதிலும் பற இசைகள், அதற்குள் தம்மையே மெய்மறந்து பக்தி மேலிட்டால் தெய்வமாடிக்கொண்டிருக்கின்ற இளந்தாரியுடைய காட்சிகள், பத்தினியம்மன் வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தற்காலிகமான இடத்திலே இருந்து பெட்டகமானது இப்பொழுது சடங்கு நடைபெறுகின்ற இடத்தை நோக்கி எடுத்து செல்லப்படுகின்றது. இளந்தாரிமார்கள் கயிர்களுடன் அங்கே முன்னால் இந்த பெட்டகத்துக்கான கௌரவத்தை அழைத்து செல்கின்ற பொழுது தெய்வமாடுகின்றவர்களும் அங்கே ஆடிய வண்ணம் அவர்களை வளைத்து செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அத்தோடு போடிமார்கள், பூசகர்கள், பொதுமக்கள் என பலரும் இணைந்து இப்பொழுது சடங்கு நடைபெறும் பிரதான இடத்தை நோக்கி பெட்டகத்தை சிறப்பான முறையில் எடுத்துச் செல்கின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிலை உழல் நீராட்டின் போது எண்ணெய் எரிகின்ற பொழுது தெய்வமாடுகின்ற காட்சிகள்,
கானகத்திலே இருந்து பிடித்து வரப்பட்ட மாடுகளை கட்டுவதற்கான வில்லைகளுக்கு இப்பொழுது நடைபெறும் பூசைகள். பாரம்பரியத்தை மீறிவிடாத வகையில் நடைபெறுகின்ற இந்த வனமார் வழிபாட்டுச் சடங்கிலே கானகம் சென்று மிக சவாலுக்கு மத்தியிலே மாடுகளை பிடித்து இப்பொழுது சடங்கு நடைபெறுகின்ற இடத்தில் இடப்பட்டிருக்கின்ற வில்லை மரத்துக்கு தைரியமாக கம்பீரமாக கொண்டு மாடுகளை கட்டுவதற்கான முயற்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இளந்தருடைய காட்சிகள். அவ்வாறு வில்லை மரங்களுக்கு கொண்டு கட்டப்பட்ட மாடுகளுடன் தெய்வமாடுகின்றவர்கள் விளையாடுகின்ற காட்சிகளை தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். Mama, அன்பான நேயர்களே, மிக விரைவில் தீவரை வலையொலியிலே முழுநீள காணொளி வெளியிடப்படும். அந்த காணொளியில் பதனமார் வழிபாட்டினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அந்த பதனமார் வழிபாடு கதிரவழியில் எவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, பதனமார் வழிபாட்டினுடைய ஒவ்வொரு படிமுறைகளும் என்ன, அவற்றில் அடங்கியிருக்கின்ற சடங்குகள் சம்பிரதாயங்கள் அதனுடைய பின்னணியும் என்ன போன்ற பல்வேறு விடயங்களை நாம் அடுத்த காணொளியில் முழுநீள காணொளியாக தர இருக்கிறோம். அதன் அடிப்படையில் பண்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் பாதுகாத்து எதிர்கால சந்தையிடம் கையளிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு கடமையுடன் உங்கள் தீவரையும் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம் நண்பர்களே. நன்றி.